குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்கள் வழிகாட்டிய கொள்கைகளிலிருந்து இம்மி அளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்கள் வழிகாட்டிய கொள்கைகளிலிருந்து இம்மி அளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும். தயவு செஞ்சு டிவிக்கு ஆட்சி வேண்டாம், டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 ஆட்சி போதும். ஏன்னா ஒரு படம் பார்க்க முடியலை, ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்க முடியலை, ஃபுல்லாகவே நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சட்டசபைனா எங்களுக்கு என்னன்னு கூட தெரியாதியா, உன்னால சட்டசபையெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் கோவப்பட மாட்டீங்கன்னு தெரியும், உங்களை கோவப்படுத்துற மாதிரி எந்த செயலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். இப்படியே போனால் பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்புறம் நாங்களும் பாலிடிக்ஸுக்கு தான் வரணும். அப்புறம் இத்தனை நாள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த கட்சிக்காரங்க அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை கலர் பேண்ட்டு, வெள்ளை கலர் சட்டை, காக்கி கலர் பேண்ட்டு, வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை கலர் வேட்டி, கும்பலா ஜனங்க ஓடியாந்துங்கன்னு பிரச்சார வண்டி, ட்ரோனு, கேமரா, ரோடு ஃபுல்லாக ஜனங்க, பெரிய பெரிய பங்களாக்கள், துப்பாக்கி ஏந்திய போலீஸ், மிலிட்ரி. இதே மாதிரி தான் 2-3 மாசமா தூங்கினா கனவு வந்துங்க நேகுது. கண்ணை 3 நாளே கட்சி கனவு தான் வருது. தூக்கத்துக்கு போகிற நரம்பு, மூளைக்கு போகிற நரம்பு எல்லாம் ஒன்று கடக ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் எனக்கு பிள்ளைங்கெல்லாம் 24 மணி நேரமும் என்னை செய்தி பார்க்க வச்சிட்டிங்கள. 10 நிமிஷம் பார்த்தா கூட நான் செய்தி போட்டாங்கன்னா இருந்து போயிட்டுருவேன். அதனுடைய கருமா, அதனுடைய விளைவுகள் தான் இப்போ நான் அனுபவிச்சுங்கிற பொழுது. நீ நல்ல கதிக்கு போவீங்களோ, என்ன ஆவீங்களோ? இப்போ கூட ஒருத்தர் வந்து என்னை எழுப்பினார் கனவுல, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு, தம்பி தம்பி தம்பின்ட்டு ஏந்து பார்க்குறேன். மூஞ்சி என்ன மாதிரி ஒரு மாதிரி பப்பாளி பழம் மாதிரி, குட்டி பப்பாளி பழம் மாதிரி, ஒரு மாதிரி சுரக்கா மாதிரி மூஞ்சி. சட்டால் ஏதுன்னா நான் அப்படி நம்புற இந்த இடத்துல இடிச்சுக்கினேன் மரவீரோல பக்கத்தில். நீங்க பேசி பாருங்க, தூங்கு மூஞ்சோட சுத்திங்கிற மாதிரி, தூங்கு மூஞ்சோட சுத்திங்கிற மாதிரி. A few minutes later. ஏய் ஏய் ஏய், ஐயோ, இவர் எதுக்கு சம்பந்தம் இல்லாத வர்றாரு? என்னடா